வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல். கோவை, நீலகிரி 3 நாட்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. இதை பற்றி ரெகுலரான வீடியோ உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மிக கனமழை வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை. ஜூன் 9ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களுக்கு மழை வாய்ப்புள்ளது. ஜூன் 10ஆம் தேதி கிருஷ்ணகிரி, ஈரோடு, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் கனமழை வாய்ப்புள்ளது. ஜூன் 11ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், கடலூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஜூன் 12இல் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் நீலகிரி, தேனி, தென்காசி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஜூன் 13ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கும் கனமழை வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளுக்கும் தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஜூன் 14, 15ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நன்றி, வணக்கம்.